ஓசை நீங்காதாசை நீங்காதாசை சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே அதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை நீங்காதாசை சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சாதம் வந்து குக்கரில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் அடிப்பிடிக்காமல் குலையாமல் எப்படி உதிரி உதிரியாக வருதுன்னு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சைடாக ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 5-6 தக்காளி, பெரிய தக்காளியா ஒரு 5-6 தக்காளி, ஒரு 6 தக்காளி இருக்கும். 6 தக்காளி வந்து அதே ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்கே தாளிக்கிறதுக்கு வந்து 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு அன்னாச்சி பூளை வந்து பாதி உடச்சி எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க, தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கணும், தக்காளி சாதம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து கம்மியாக சேர்க்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, குக்கிங் ஆயில். அதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ நெய்யும் எண்ணெயும் ஹீட் ஆன பின்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கிற பிரிஞ்சி இலை, பட்டை, இந்த பூ, கிராம்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து போட்ட வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வதங்கி வரட்டும். பிரியாணிக்கு வதக்குற மாதிரி ஒரு அந்த ப்ரௌன் கலரில் இல்லை, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வதங்கின பின்னாடி நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது கலருக்காக தான், காரம் கிடையாது. இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். நான் செய்கிற தக்காளி சாதோட அளவு வந்து நல்லா வந்து 5 பேர்லேருந்து 4 பேர்லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்குரிய அளவு தான். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வேகமாக வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்து மசிஞ்சு வேகணும். அது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு கூட வேக விடுங்க. அப்போ தக்காளி வந்து சட்டுன்னு வதங்கி வந்துடும். நல்லா வந்து குலைவாக மசிஞ்சு வந்து வேக வந்துருச்சு. நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருக்கேன். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றப்ப கூட தக்காளியோட இதை வந்து எடுத்து கீழே போட மாட்டாங்க. அதனால் நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி போட்டிருக்கதே தெரியாது. நம்ம நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா குழஞ்சு வெந்து வந்தனால நல்லா கணிஞ்சிரும் தக்காளி பழம் சீக்கிரத்திலேயே. ஒரு 2 நிமிஷம் நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க கரண்டியிலேயே. இந்த ஸ்டேஜ்லயே நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து நான் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வந்த பின்னாடி தான் நீங்க சேர்க்கணும்.
நம்ம பச்சை வாசனம்லாம் போயிடுச்சு, நம்ம கரம் மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துருக்கேன். அதே அளவு ஒரு கைப்பிடி வந்து மல்லித்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்குறப்ப இதோட ஃப்ளேவர் நல்லா அந்த தக்காளி சாதத்தில் இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும். இது வதக்குறப்பே நல்லா ஸ்மெல் நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா மணக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலேயே. இப்போ வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து தக்காளி சாதம் பண்ணுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கும்னு பாருங்கள் நீங்களே செஞ்சு. நல்லா தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா நம்ம போட்டது எல்லாமே நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் இன்னைக்கு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். நார்மல் நம்ம வீட்டில் ஆக்கிற சாப்பாடு அரிசி. இதே பாஸ்மதி அரிசி அப்படின்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். நான் வந்து இன்னைக்கு 1.25 வந்து கிளாஸ் அரிசி வந்து எடுத்திருக்கேன். வீட்டில் நம்ம எந்த கிளாஸ் வேணால் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து 1.25க்கு 3லேருந்து 3.25 வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால இன்னைக்கு நான் 3.25 வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உப்பு காரம் எது பத்தலைனா கூட இந்த ஸ்டேஜை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்துடும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து ஒரு கொதி வந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வந்து ஒரு 5 நிமிஷமாக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசி வடிகட்டி வச்சுருக்கிற அரிசி இதோட சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து ஒரு கல் வந்து தூக்கலாக இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பிட்றப்ப வெந்து வரப்ப கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ வந்து ஒரு கல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை கம்மியாக சேர்த்துட்டீங்கன்னா தக்காளி சாதம் வந்து நல்லா இருக்காது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மூடி போட்டு விட்டுறலாம் குக்கரில். விசில் வந்து வச்சு விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்து 2 விசில் வந்து விட போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்க அடி பிடிக்காம வந்திருக்கு பாருங்க அடியிலலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து உதிரியா கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு 5 பேர்லேருந்து 6 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். திறக்கிறப்பயே நம்ம நெய் வந்து அதிகமாக ஊற்றினாலும் நெய் வந்து வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. வீடு ஃபுல்லாக நல்லா மணக்குது. இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோட. இந்த ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். இன்னொரு ரெசிபியோடும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.